ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ரெட்டை ஜடை ரிப்பன் வச்சு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிக்கிறேன். வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நான் இது ரெட்டை ஜடை போட்டு 2 டைப்பாக வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயில் இல்லாமல் இருக்கிற ஹேரில் பண்ணி காமிச்சிருக்கேன். அது பார்க்காதவங்க அந்த ஹேர் ஸ்டைலில் போய் நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக நம்ம அம்மா வந்துட்டு எண்ணெய் வச்சுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதுவும் போக எண்ணெய் வச்சு இந்த தலை சீவினா தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் ஆயிலி ஹேர்லேயே வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இருக்கிற அந்த முடி மட்டும் இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப நேர்வாக தான் எடுத்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ நிறைய ஸ்கூலில் வந்துட்டு சைடு வாக் எடுத்து எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஹேர் ஸ்டைல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு சைடில் கொஞ்சம் முடி எடுத்து விட்டுட்டு பின்னாடி எப்படி நீங்கள் எடுக்கணும், வாகு எடுக்கணும்னு சொன்னால் மேலே இருக்கிற அந்த உச்சியில் இருந்துட்டு அந்த வகுடில் இருக்கும் இல்லைங்களா, அதில் இருந்துட்டு உங்களோட சீப்போட அந்த நுனி இருக்கும், அந்த பல் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுட்டு பின்னாடி கழுத்தரோட அந்த 3 இது மாதிரி இருக்கும், அது என்னது டாட்டாக இருக்கும் முதுகெலும்போடது. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சி அதுக்கு நேராக வரைகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக வரையலாம். அது வரைஞ்சிட்டு 2ஆம் முடியை பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு மேலே இருக்கிற அந்த முடி இருக்குது இல்லைங்களா, நம்ம பிரித்து விட்டுங்களா, அந்த முடியை வந்துட்டு லைட்டாக சீப்பில் கோதி அப்படியே சுற்றி கொண்டு போயிட்டு ரொம்ப பின்னாடி பண்ணக்கூடாது. காது பக்கத்துலேயே லைட்டாக சுற்றி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் லைட்டாக சுற்றி காது பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம கிளிப்பு வைக்கணும். ரொம்ப பின்னாடி வச்சோன்னா நமக்கு ரெட்டை ஜடைக்கு நல்லா இருக்காது. அதனால் முன்னாடியே கிளிப்பு குத்தணும். நல்லா டைட்டாக நான் வந்துட்டு ஒரு பூ வைக்கிற பின்னையும் ஒரு கிளிப்பையும் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். எனக்கு நிற்காது. அதனால் உங்களுக்கு கிளிப்லேயும் நின்றுச்சுன்னா அப்படியே குத்திடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப மேலே தூக்கி பின்னக்கூடாது காது பக்கத்தில். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃப்ளவர் பூ வைக்க போகிறோம் இல்லைங்களா ரிப்பனில். அதனால் வந்துட்டு ரொம்ப கீழேயே வந்துட்டு பின்ன ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம முடி வந்துட்டு முன்னாடி சுற்றி போடாமல் இருந்தால் நீங்கள் மேலே தூக்கி போடலாம். ஆனால் இந்த மாதிரி சுற்றி போடுறதுனால கீழே வச்சு பின்னுனா தான் பார்க்க அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலு. முடியை 3ஆக பிரித்து நம்ம நார்மலாக 3 கால் பின்னல் நுனி வரைக்கும் பின்னி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நுனி வரைக்கும் பின்னி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு அந்த 3 கால் பின்னல் மாதிரியே இப்போ அந்த முடியை ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த ரிப்பனை வந்துட்டு அந்த மிச்சம் 2 பக்கம் இருக்க முடி இருக்குங்க 3 காலுக்கு, அதை வந்து சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல ஸ்டார்டிங் பேசிக் வைக்கும்போது நல்லா டைட்டாக வந்துட்டு அந்த இடத்துல டைட்டாக வந்துட்டு பின்னிட்டிங்கன்னா அது ஈவினிங் வரைக்குமே பிரிஞ்சே வராதுங்க. ஏன்னா இவ்வளோ முடியல தான் எப்போவுமே பின்னுவேன். சாயந்தரம் வரைக்குமே வந்துட்டு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர வரைக்குமே வந்துட்டு எனக்கு பிரிஞ்சு வராது. ஆனால் பாதி பேர் பாதியிலேருந்து ரிப்பன் பின்னுவாங்க. அப்படி இருந்துமே வந்து உருவி கீழே வந்துடும். ஆனால் இது டைட்டாக பின்னும் போதுட்டு கரெக்டாக லாஸ்ட்டில் வந்துட்டு இப்போ நாட் வச்சு டைட் பண்ணிட்டிங்கன்னா அந்த பின்னல் உருவியே வராதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாகவே எப்பயும் போல் அந்த பின்னல் அந்த முடிச்சிருக்கும் இல்லைங்களா நுனியில் கட்டினது, அதை வந்துட்டு அந்த முடிக்கு அடிப்பக்கமாக வச்சு அப்படியே வந்துட்டு அமுத்தி பிடிச்சிட்டு ஒரு நாட் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுறது. இது வந்து ரெகுலராக போட்டு பழகுறதுனால ஒரு டக்குன்னு போட்டு முடிச்சிடலாங்க. அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெட்டை ஜடை யார் யாருக்கு ரெட்டை ஜடை பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ளவர் வைக்கிறது பார்த்துடலாம். ஒரு ஃபஸ்ட் நாட் போட்டு 2ஆவது ஒரு நாட் போட்டுட்டு ஒரு விரல் வைக்கிற கேப்பு விட்டுட்டு இப்போது அந்த ரிப்பனை வந்துட்டு மடித்து நான் ஏற்கனவே போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ரிப்பனை உள்ளே விட்டுட்டு அந்த 3 ஈக்குவலாக இருக்க மாதிரி மொத்தம் 3 ஃப்ளவர் வரும் இல்லைங்களா, இந்த பக்கம் ஒன்று, சென்டரில் ஒன்று, இந்த லாஸ்ட் பக்கம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி அந்த 3 ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் இருக்கிற பூவை பிடிச்சி அந்த சைடில் இருக்கிற சென்டருக்கும் இந்த சைடில் இருக்கிற சென்டரையும் பிடிச்சி கரெக்டாக இப்படி இழுத்திங்கன்னா கரெக்டாக டைட் ஆகிடும். எல்லாமே ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு டைட் பண்ணி விட்டுட்டு அந்த பூ ஃபுல்லாக அப்படி விரித்து விட்டுருங்க. அவ்வளோதான், க்யூட்டாக பூ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளுங்க பூ வைக்கிறது. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் யாருக்கு ஸ்கூல் டேஸ் ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படியே ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம இப்படி ரெட்டை ஜடை போட்டு சுற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு முடி இவ்வளோ லென்த் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஜஸ்ட் வரைக்கும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கீழே வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி நான் இந்த சைடையும் பின்னி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன்.
வீடியோ வந்துட்டு அப்படியே பின்னிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சு விட்றேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அது வந்துட்டு 10-15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சு பின்னிக்கிட்டே இருந்ததுனால. அதனால் ஃபுல்லாக ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி டைட்டாக பின்னல் பின்னிட்டு அப்படியே வந்துட்டு இந்த பக்கமும் மடித்து ரிப்பன் வச்சு மடித்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஹேர் ஸ்டைலை. நான் போகிற ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட இந்த ரெட்டை ஜடை ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்து எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாட்டா.